சார் நீங்களே நெறைய டைம் சொல்லியிருக்கீங்க. என்னன்னா, முத்து படத்துல என்ன அடிக்கிற ரோல் வந்து நீங்க தான் பண்ண முடியும். ஸோ நீங்க தான் பண்ணணும். அப்படின்னு ரஜினி சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம்மா. அவ்வளோ ஒரு பாண்ட் எப்படி சார்? அந்த டைம்ல சில நடிகர்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல. இருந்தாங்க. நான் பேர் சொல்லல. ஆ. அவரே அந்த 2 பேரையும் சொன்னார். ம். வில்லனா கூட அவங்கள போட்டுருவேன். ம். பட் என்ன அரைஞ்சா நீங்கள் தான் அரைஞ்சா தான் ஜனங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு இதுக்காக தான் முத்துல நடித்தேன். இந்த பாட்டில் வேணாம் வேணாம்னு சொல்லுவார், அரைஞ்சிடுவேன் அவரை. உடச்சிருவார் கீழே. அப்போ அரைவேன். அதே மாதிரி ஒரு சீன் அண்ணாமலையில் இருக்குது. உல்ட்டாவாக இருக்கும். இது கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன், அதில் சுரேஷ் கிருஷ்ணா. அடையார் பார்க்கில் எடுத்தாங்க. அண்ணாமலையில் எப்படி எடுத்தாங்கன்னா, நான் பேசிட்டு போய் என்ன அரைஞ்சிடுவார் ரஜினி. அதனால் என் பையன் அவரை அரைஞ்சிடுவான், சரத்பாபு. ஸோ சென்டிமெண்ட் என்னது இல்லை, அவங்கவுங்களுக்கு அந்தந்த கதையில் அப்படி அமைஞ்சது அப்படி. ஆனால் இது அவர் சொன்னது என்னை வந்து முத்துல நடிக்கும் போது இதை சொன்னார். இல்லை சார், இல்லை ரவிமா, நீங்கள் வந்து என்ன அரைஞ்சிங்கன்னா தான் ஜனங்க ஒத்துக்கும். அப்படியா, சரி அரைகிறேன்.